இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் ஆண்டாங்கோவில் கீழ்ப்பாகம் பகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆற்று மணல் கொட்டி வைக்கப்பட்டிருந்ததாக கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் MR விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக பிரமுகர் தனபால் ஆகிய இருவர் மீதும் கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆண்டாங்கோவில் மந்தை அருகில் உள்ள அதிமுக பிரமுகர் தனபால் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள ஆற்று மணலை பறிமுதல் செய்வதற்கு அதிகாரிகள் சென்றுள்ளனர். ஆனால் அதிகாரிகளின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் JCB மற்றும் டிப்பர் லாரிகளை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பிறகு ஆற்று மணலை பறிமுதல் செய்ய வந்த வாகனங்களை உள்ளே அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி கொட்டி வைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆற்று மணலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். அதிமுக சார்பில் மணல் கொட்டி வைக்கப்பட்டதற்கான உரிய ஆவணங்கள் வழங்கப்பட்ட போதிலும் அதிகாரிகள் மணலை அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கரூர் மாவட்டம் நெரூர் அருகே உள்ள மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக MR விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று டிப்பர் லாரிகள் மற்றும் ஹிட்டாச்சி வாகனங்களை சிறைப்பிடித்தார். இந்த நிலையில்தான் தற்போது MR விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக மணல் கொட்டி வைக்கப்பட்டதாக VAO அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனபால் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி பாத்திப்பட்ட இடம் சார். இது அவருடைய டைட்டில் வீடு கோர்ட்டில் பார்ட்டிஷன் ஆனது சார். ரெஜிஸ்டர்டு பார்ட்டி வந்து சிவில் சூட்டில் டிகிரி கிராண்ட் பண்ணி சார். ஓகேங்க சார். இது கவர்மெண்ட் இதில் இருந்து இல்ல கண்டிப்பா என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்க பாத்து ஆமா ஏன்னா அப்புறம் எப்படி இது வந்து பில்லு பொய்ன்னு சொன்னா எப்படி வந்துன்னு பாத்துங்க. இடி வரும் நாளைக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் அங்க போவேன் சார். கண்டிப்பா இடிக்கு போவோம். பாத்துங்க, கண்டிப்பா போவோம். ஏன்னா இப்ப இஷ்யூ பெருசாகும். கண்டிப்பா பாத்துங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.